யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்த சிவச்சந்திரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த முதலிடம் பிடித்திருப்பது என்பது நீங்க நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயின்று இந்த இடத்தை அடைய முடிந்திருக்கிறது. எப்படி உங்களுடைய உணர்வு இருக்கிறது இந்த நேரத்துல? ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இந்த 5 years ஜேர்னி இது 5th attempt எனக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனோட சக்சஸ்ன்னு சொல்றத விட நிறைய பேர் என்னை சுத்தி இருக்கவங்க இன்புட்ஸ் கொடுத்தாங்க, எனக்காக சாக்ரிஃபைசஸ் இருந்தது. நான் முதல்வன் ஆகட்டும், இல்ல எனக்கு கோச்சிங் கொடுத்த நிறைய இன்டர்வியூ கோச்சிங் கொடுத்த கோச்சிங் இன்ஸ்டியூட், சாரி என்னோட ஸ்கூல் டிஏவி ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நிச்சயமாக இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு நீங்க ஃபுல்லா பயிற்சி எடுக்கும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது சார்? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். மெயின்ஸ் படிக்கிற போது நான் முதல்வன்ல இருந்தேன், எஸ்டில தங்கியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் சுதாகரன் சார் அவர் தான் நான் முதல்வன் மிஷன் டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட், மாரல் என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இட் கெப்ட் மீ கோயிங். அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெல் இன் மெயின்ஸ். இதனால திரு சிவச்சந்திரன், அதே போல இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பயிற்சியில இருக்கும்போது நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்சிகள் ஈடுபட்டிருந்தீங்க? கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், இல்ல அதற்கான பயிற்சிகள் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது? இது இப்ப இந்த எக்ஸாம் எழுதுறதுல மேம் வருஷம் 1000 பீப்புள் கிளியர் பண்ணாலும் நிறைய பேர் ஈக்குவலி காம்படேட்டிவ் டு கிளியர் எக்ஸாம். ஒரு 50,000 பேர் 60,000 பேர் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி குவாலிஃபைட் தான். நான் வந்துட்டு இதுல என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா, என்னால நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். இப்ப நம்மளுக்கு எவ்வளவுதான் கண்டென்ட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் என்வாயர்மெண்ட்ல போய் நம்ம அதை டெலிவர் பண்ண முடியணும். சோ அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது தான். அது வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஆன்சர் எழுதி நம்மளே அதை எவாலுவேட் பண்றதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. நீங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது திரு சிவச்சந்திரன்? சின்ன வயசுல இருந்து போலீஸ் சர்வீஸ் சேரணுங்கிறது என்னோட ஆம்பிஷன், லட்சியம் மேம். ஸோ அது சிவில் சர்வீஸ் மூலியமா தான் சேர முடியும். அதுக்காக நான் இந்த சிவில் சர்வீசஸ் எழுதுனேன். திரு சிவச்சந்திரன், 3 நிலைகளை தாண்டி இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடுல கிட்டத்தட்ட முதலிடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இடத்தை அடைந்திருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கடந்து வரதுக்கு நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்க சார்? இது என்னோட 5வது அட்டெம்ப்ட் மேம். 5வது அட்டெம்ப்ட்ல எழுதியிருக்கீங்க. எத்தனை இயர் வந்து இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்தது? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டி இருந்தது சார்? இது 5வது அட்டெம்ப்ட்னால இது எனக்கு 5th year ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பக்கம் படிக்க வேண்டி இருந்தது. நாளாக 3வது அட்டம் வர ஒரு நாளைக்கு அதுவே 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் இல்ல உங்களுடைய டிப்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க திரு சிவச்சந்திரன்? இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அன்சர்டனிட்டி நிறைய இருக்கும். கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு, கன்சிஸ்டன்சியோட. பட் ஆனா கொஞ்சம் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்மளோட அதிர்ஷ்டமும் அதுவும் வந்துட்டு சான்ஸ் பிளே பண்ணுது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த எக்ஸாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்ல ஒரு நல்ல கிராஜுவேஷனோ முடிச்சுட்டு பிளான் பி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா டெய்லியும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிசல்ட்ஸ் பத்தி கண்டுக்காம. எப்பயாவது ஒரு தடவை வில் டெஃபினெட்லி கிளியர் த எக்ஸாம். அப்படியே கிளியர் பண்ணாம போனாலும் இந்த எக்ஸாமுக்காக நம்ம கெயின் பண்ண நாலேஜ் வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரு சிவச்சந்திரன், அதே போல இந்த 3 நிலை தேர்வுகளை உங்களை பொறுத்த வரைக்கும் எது வந்து மிகவும் கடுமையாக இருந்ததுன்னு சொல்லலாம்? ஒவ்வொரு நிலையும் அதோட டிஃபிகல்ட்டி இருந்தது. பட் பிரிலிம்ஸ் எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப அன்சர்டனா இருந்தது. பிரிலிம்ஸ் மத்ததோட கஷ்டமா இருந்தது நான் என்னோட ஒப்பீனியன். பள்ளியில படிச்சது அந்த பாடங்கள் வந்து ஏதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்போ எது வந்து முக்கியமாக ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் திரு சிவச்சந்திரன்? கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிறது நம்ம 1 வருஷம் 2 வருஷம் படிச்சது இல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்த ட்ரைனிங். இப்ப என்னன்னா இது 3 லெவல்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இப்போ இன்டர்வியூலாம் வந்துட்டு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தேவை, நம்ம பேசுறது எப்படி, அந்த பேச்செல்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்கூல்ல எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ், கிராமர் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பிலிம்ஸ், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ஸ்கூல்ல படிச்ச ஜியோகிரபி, ஹிஸ்டரி இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஸ்கூல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிற அட்வைஸ் என்னன்னா, இப்போ படிக்கிற பாடத்தை ஒழுங்கா படிச்சாங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் அவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கும் போது இது ரொம்ப எளிமையா இருக்கும். அதே போல திரு சிவச்சந்திரன்,
உங்களுடைய தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறீங்க. இந்திய அளவில் எக்ஸாம்ல 23வது இடம் அப்படிங்கிறது பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பிலிருந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சிவச்சந்திரன்.